அனைவருக்கும் வணக்கம். ஹரி ஓம். ஓம் நம சிவாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா மக்களே, நண்பர்களே? இன்று இன்றைய எபிசோடில் மேலும் ஒரு அற்புதமான பழத்தின் மருத்துவ பலன்கள் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சென்ற எபிசோட்ல பார்க்காதவங்கலாம் அதை பார்த்துட்டு இதுக்கு வாங்க, இல்லை இதை பார்த்துட்டோம் அதுக்கு போகலாம். அதாவது முதல்ல வந்து நம்ம மாம்பழத்தின் மருத்துவ பலன்களை பத்தி போட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள் பழத்தை பத்தி போட்டோம். அதுக்கப்புறம் வந்து கொய்யா பழம். கடந்த எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பழம், அதோடைய மருத்துவ பலன்கள்லாம் போட்டிருக்கோம். இன்றைய எபிசோட்ல வந்து நம்ம பார்க்க போற பழம் வந்து மாதுளை பழம். அதோடைய மருத்துவ பலன்கள் என்னென்னலாம் நம்ம பார்ப்போம். இது வந்து ரொம்ப அருமையா இருக்கும் இந்த எபிசோடு, பார்த்துட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி வந்து எப்போ எல்லா எபிசோட்லயும் வந்து கூறின மாதிரி முன்னுரையா அடியனை பத்தியும் சொல்ல விரும்புறேன். ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்க இதை பார்க்கும்போது தெரிஞ்சுப்பாங்க. அடியன் வந்து ஒரு யோகா ஆசிரியர். கடந்த 1987 முதல் இந்தியாவில் பல மாநிலங்களில், பல கிராமங்களிலும், அதே நாட்டில் அதே நேரத்தில் வெளிநாடுகளில், அதாவது ஆஸ்திரேலியா, ஜப்பான், இட்டலி, பிரான்ஸ், பெல்ஜியம், ஹாலாந்து, சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளிலும் யோகாவை பரப்பியுள்ளேன், பரப்பிக் கொண்டே இருக்கின்றேன். இப்போ அடியன் வந்து யோக ரத்னா, யோக சிரோமணி, யோக வல்லபா, யுவஸ்ரீ. அதனால வந்து சென்னையில வந்து யாருக்காவது கிளாஸ் வேணும்னா தயவு செய்து என்னுடைய கைபேசி எண் 9840104526 என்ற எண்ணுக்கு வந்து கால் பண்ணுங்க. அடியன் நேரடியாவே வந்து உங்களுடைய இல்லத்திலேயே வந்து கிளாஸ் எடுத்துருவேன். கம்பெனினா கம்பெனி, ஆஃபீஸ்னா ஆஃபீஸு, எங்க வேணாலும் நீங்க கூப்பிடுங்க, நேரா வருவேன், வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்துருவேன். குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை, அதாவது முதியோர்னா 100 வயசுக்கு மேலேயா இருக்கட்டும், அவங்களுக்கும் சேர்த்து எடுப்போம். பிளஸ் பாத்தீங்கன்னா யாருக்காவது வந்து உடல்நல குறைவா இருந்தாலும் அவங்கள வந்து நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. அவங்களுக்கு ஏற்றாப்புல அவங்களுக்கும் வந்து நம்ம கிளாஸ் எடுப்போம், சரிங்களா? அது இல்லாம பாத்தீங்கன்னா அடியன் வந்து ஒரு உலக அமைதி காப்பாளர், வேர்ல்டு பீஸ் மேக்கர். கடந்த 1985 முதல் சுமார் 3 லட்சம் கிலோமீட்டருக்கு மேல வந்து சைக்கிள் ஓட்டியிருக்கேன், மிதிவண்டி, இந்தியாவில் உலக அமைதிக்காக. அது மட்டும் இல்லாமல் ஒரு 6 லட்சம் கிலோமீட்டருக்கு மேல உலக அமைதிக்காக மோட்டார் சைக்கிள் பயணமும் மேற்கொண்டுள்ளேன். பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அது வந்து உலகம் அமைதியா இருக்கணும், போர் இல்லா உலகம், அணு ஆயுதம் ஒழிப்பு, குழந்தை தொழிலாளர் இல்லாத ஒரு நாடு, கல்வி, மருத்துவம், சுகாதாரம் போன்ற பல விஷயங்களை எடுத்துக்கொண்டு தான் இந்த பயணம் மேற்கொண்டிருக்கேன். சமீபத்துல கூட கொரோனா எல்லாம் வந்தது பாத்தீங்களா, அப்போ வந்து உலக அமைப்பை பத்தி இப்ப நிறைய பேசியிருக்கேன், மருத்துவத்தை பத்தி நிறைய பேசியிருக்கேன். சமீபத்துல மகா கும்பமேளா வந்து பாருங்க, அப்போ வந்து அடியன் வந்து இங்க இருந்து, சென்னையில இருந்து மகா கும்பமேளாவுக்கு இருசக்கர